தாய் ராஜம் 29ஆம் பாகம். காலையில் எழுந்திரிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு அப்படியே பள்ளிக்கூடத்துலேயே பொழுத கடத்திட்டு சாயந்தரம் போல் ஏரியாவுக்குள்ளே வருவேன். ஏரியாவுக்குள்ளே வந்தால் எல்லா சுள்ளாங்களும் உட்காந்துருப்பாங்க. அதில் புதுசாக 2 சுள்ளாங்களை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருப்பாங்க. அவங்க கேட்டால் வேறு ஏரியா, அந்த ஏரியா, இந்த ஏரியான்னு அவங்க ஒரு பொய்யை சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயே இவங்ககிட்ட ஒரு கோடு ஓடு மாதிரி பேசி சொல்லுவாங்க. மேனே ஈனவன் ஜொயினல்றது போய் நெறியலை, ஈனவன் ஐனரு ஐனப்புண்ணு ஐனவன்ட்ட கை நப்பேன். உடனே அவன் சொல்லுவேன், இந்த மாதிரி என் பிள்ளைடா, எங்கள் ஏரியாக்காரன் தான், எங்கள் வீடு பக்கத்து வீட்டுக்காரன் தான் அப்படின்னு இவன் சொல்லுவேன். சொன்னவனே அந்த சொல்லேன் திருப்பி சொல்லுவேன். இஜினவே நான் நம்மளுக்கு கஜினட்டா இஜின இருப்பானா அஜின் அப்படின்னு இஜினோட சூழ்நிலை கஜினப்பேன். என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட கேட்பேன். அவங்க நம்ம பயில தாண்டா இப்போ தாண்டா மைனேஜலுக்கு போயிட்டு வந்தாங்க 2 பேரும். இந்த மைனேஜலில் தாண்டா அது மாதிரி பேசி கற்றுக்கிட்டாங்க. அதைத்தான் நம்மகிட்ட பேசுகிறாங்க. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும்ல, அதில் அவங்க சொல்கிறதெல்லாம் தேடறியும்ல அப்படின்னு இவன் சொல்லுவேன். உடனே அப்படியாடா மேனே, எனக்கு இதை கற்றுக் கொடுங்கடா அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட கேட்டேன். அப்போ டெய்லி வந்து பேசுகிறோம்டா மேனே, நம்ம ஆற்றுக்குள்ளே மீட் பண்ணுவோம்ல, அங்கே போய் மீட் பண்ணுவோம், அங்கே பேசினா தான் நம்ம கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி ஆற்றுக்குள்ளே இறக்கிடுவாங்க. போய் ஆற்றுல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்துடுவேன். இதே பொழப்பாகி அவங்ககிட்ட பள்ளிக்கூடம் காலையில் முடிஞ்சோடனே சாயந்தரம் அவங்ககிட்ட போகிற மாதிரி ஆயிடுவேன். ஆனதுக்கப்புறம் எப்படியாவது இவங்ககிட்ட இதை கற்றுக்குறோம்டான்னு ஒரு வெறி மட்டும் இருந்துச்சு. அது போகாமல் குண்டு விளாண்டு காசு சம்பாதிப்போம் அப்படின்னு ஒரு ஆசையும் வந்துருச்சு. அப்போ குண்டடிக்கையிலே இந்த மாதிரி பாஷையை பேசியெல்லாம் கற்றுக்கலான்ட்டு நான் ஆசைப்பட்டு குண்டடிக்க ஆரம்பித்தேன். டெய்லி பள்ளிக்கூடத்துக்கு போக குண்டடிக்க வந்து இவங்ககிட்ட பேச இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தான் ஒரு ரவுடி வந்தாப்புல. அந்த ரவுடி வந்து சொல்கிறாப்புல, சொல்லாங்களா நீங்கள் பூரா என்னடா செய்கிறீங்க, எவ்வளோடா கட்டி விளாட்றீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாப்புல. அண்ணே நாங்கள் 1 ரூபா 50 காசுன்னு வச்சு விளாடுவோம்ண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சொன்னோடனே அவர் சொல்லுவார், சரி சரியா உட்காருன்னு பார்க்குறேன் கொஞ்ச நேரம் அண்ணன் எப்படி விளாட்றீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்க உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன். அதில் சொல்லுவாங்க நல்லா விளாண்டுக்கிட்டே இந்த பாசையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கையிலே அவர் சொல்லுவார், குண்டை கொடுங்கடா அண்ணன் ஒரு ஆட்டை விளாட்றான்டா அப்படின்னு சொல்லி விளாண்டு சுல்லாயின பூரா மிரட்டி போடுவாப்புல. குண்டாட்டையில் மிரட்டின உடனே பயந்துக்கிட்டேனே சூப்பராக விளாட்றீங்களாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பூரா காசையும் தோற்றுருவாங்க. அவரும் பாகம் இறக்கப்பட்டு பூரா சுல்லாங்கிட்டையும் கொடுத்துட்டு அவர் போயிடுவாப்புல.